ஹலோ காய்ஸ், ஹவ் ஆர் யூ ஆல்? ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து தி டிவோர்ஸ் இன்சூரன்ஸ்னு ஒரு டிவி சீரிஸ் பார்த்தேன். அதை உங்கள்கிட்ட அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். நிறையா பிளான்லாம் வச்சுருந்தேன். பட் சேட்லி ஐபிஎல் நியூஸு, பொலிட்டிக்கல் ரேண்ட்ஸு, வாரு, அப்புறம் இது லாஸ்ட் ஆஃப் அஸ் அது இதுன்னு போட்டு ஒரே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. டு பி ஆனஸ்ட், நான் என்ன நினச்சேன், ஐபிஎல் ஒரு பாட்டு போட்டோம், நம்ம ஒரு டிவி சீரிஸ் ஆரம்பிப்போம் இதே பேரலா அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் இன்சூரன்ஸ் தான் ஃபஸ்ட் எபிசோட் ஆரம்பித்து பிடிச்சிருந்து. அப்போ நியூ சீரிஸ் இது, அப்போ ஒரு எபிசோட் தான் வந்துருந்தது. அது வந்து ஐ திங்க் தேர்ஸ்டே ஃப்ரைடே நினைக்கிறேன், 2 நாள் பேக் டு பேக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டர்டே சண்டே போது தேர்ஸ்டே ஃப்ரைடே ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த மாதிரி பேக் டு பேக் வர எபிசோட்ஸ் அது. சரி, இதை பார்ப்போம், இதை ஒவ்வொன்றும் பார்த்து ரியாக்ட் பண்ணலாம், ரேண்ட் பண்ணலாம், ரியாக்ட் வேறு. ஒரு எபிசோடு நீ ரிலீஸ் ஆயிருக்கா பார்த்து அதை பற்றி நம்ம பேசலாம், நம்ம டிஸ்கஷன் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் டெடிக்கேட்டடாக நம்ம சேனலுக்குன்னு ஒரு புது டைப் ஆஃப் கான்டென்ட் ஒன்று உருவாகும், சீரீஸ் ரேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சேட்லி அதை பார்த்துட்டு அப்புறம் தென் ஐ கேம் டு நோ ஆஃப் லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அல்டிமேட்டாக அடிச்சு உடனே லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 சீசன் 1 பார்த்து அதை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு சீசன் 2 வரத்துக்கே 4 எபிசோட் இருந்துச்சு சீசன் 2ல். ஐபிஎல் அது இதுன்னு ஃபுல்லாக ஹெக்டிக்காக போயிடுச்சு. எதுக்கு இந்த ரேண்ட் சொல்கிறேன்னா, ஸோ டிவோர்ஸ் இன்சூரன்ஸும் அதையும் பார்க்க ஆரம்பிச்சு, அப்படியே பேரலாக லாஸ்ட் ஆஃப் அஸும் பார்க்க ஆரம்பிச்சு. சீசன் 1 2 சீசன் 2 என்னன்னாலும் சொல்கிறாங்க, ஏன் ஒரு எபிசோடுக்கும் ஒரு எபிசோட் நம்ம பேசி சீரீஸ் ஸ்டாண்ட் பண்ணிடுறோம்னு நினச்சி எடுத்து வச்சா, ஏன் நேரம் அந்த சீசன் 2 சொதப்பி கொண்டு அந்த சீரீஸோட மேக்கர்ஸே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், சீசன் 2 இட்ஸ் அ ஃபெயிலியர், நாங்களே சொதப்பிட்டோன்னு அவங்களே வேறு ஒத்துக்கிட்டாங்க. அந்த கொடூரமான சீரீஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ் தான் நான் ஃபுல்லாக பேசி வச்சுருக்கேன், எபிசோட் வைஸ் பிரேக்கப். அண்ட் தென் அது மாதிரி அடுத்தது போடணும்னு நினச்சேன், டைமே கிடைக்கல. அண்ட் தென் ஹியர் வி ஆர், பிக் பாஸ், ஐபிஎல், வாரு, இப்போ பெங்களூரு ஆர்சிபியோட விக்டரி ஸ்டாம்பீடு, இவ்வளோவும் தாண்டி கமல்ஹாசனோட பேசி வச்சுருக்காருல, தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடம், அந்த கான்ட்ரவர்சிலேருந்து எல்லாத்தையும் சுற்றி முற்றி கடைசியாக திரும்பி வேறு பேக் டு சீரீஸ் ரேண்ட். இந்த கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்க ரொம்ப அவசியம் நேயர்களே, அதுக்காக தான் நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி எந்த சீரிஸ் பற்றி ரன் பண்ண போகிறேன்ப்பா. ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி பேசிட்டேன். இப்போ எந்த சீரிஸ் பற்றி ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல சீரிஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை பார்க்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் சொதப்பிச்சோ, அடுத்த ஒரு நல்ல சீரீஸ்னு உலகமே அறியப்படுற சைலோ அப்படிங்கிற ஒரு ஆப்பிள் டிவி சீரீஸ், அதுதான் நான் இப்போ பார்க்க போகிறேன். கேட்கலாம், ஆப்பிளுக்கு ஏன் பண்ணி போனேன் அப்படின்னு. புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னடா காசு கட்டிட்டு என்னடா பார்க்குறதுன்னு சும்மா தேடிட்டு இருக்கப்ப, ஆக்சுவலி ஆப்பிள் வாஸ் இம்ப்ரெசிவ் டு பி ஹானஸ்ட் கைஸ். உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லணும், சீரீஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி சொல்லி ஆகணும். இந்தியாவில் ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்ணணும், ஒரு நல்ல பெஸ்ட் குவாலிட்டி கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்வியஸ்லி ஆன் டாப். அதுக்கு அடுத்தது நம்மளோட இம்மிடியட் வந்து ப்ரைமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரைம் வந்து இன்டர்நேஷ்னலும் அட் த சேம் டைம் இந்தியாவுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நல்லா பண்டில் வச்சுருக்காங்க. அந்த இன்டர்நேஷ்னல் வித் இந்தியன் கான்டென்ட்டுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் கூட இந்தியன் கண்டென்ட் அதிகமாக இல்லை, பட் ஆனால் ஓவராலாக இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டஃப் இருக்குது. அண்ட் ப்ரைம் வந்து அதை கேட்டர் பண்ணுச்சு இன்டர்நேஷ்னல் அண்ட் இந்தியன் ஸ்டஃப்னு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஜியோ ஹாட்ஸ்டார்னு புது மேட்ச் உண்டாகி ஜியோ நெட்ஒர்க் 18 எல்லா நெட்ஒர்க்கும் வித் டிஸ்னி அப்படின்னு சொல்லிட்டு மார்வல், ஸ்டார் வார்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், அதை டேக் ஓவர் பண்ணி கிளப் பண்ணி ஒன்றா பண்ணிட்டாங்க. அப்போ அது ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் இந்தியன் கான்டென்ட்டோட அடுத்த பெரிய வெர்ஷனாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பிக்கெஸ்ட்னா ஜி அண்ட் சோனி, இது உங்களுக்குலாம் ஆப்வியஸ்லி தெரியும். பட் இது எதுலையுமே ஃபிட்டின் ஆகாமல் நடுவில் பியூர்லி நெட்ஃப்ளிக்ஸை விட நெட்ஃப்ளிக்ஸாச்சும் ஹாலிவுட் அண்டு இன்டர்நேஷ்னல் கான்டென்ட்னு இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் பியூர்லி ஒரு அமெரிக்கன் சென்ட்ரிக்கான ஒரு சர்வீஸ் அது. இப்போ ஹெச்பிஓ, ஹூலு, பீகாக் இதெல்லாம் அவங்க தனித்தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நமக்கு இதெல்லாம் பண்டில் இங்கே நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்துடுது, ஜியோ ஹாட்ஸ்டாரே நமக்கு வந்துடுதுங்க. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாரோட பண்டிலே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு என்பிசி, பீகாக்கு எல்லாமே இதெல்லாம் வந்துடுது. ஹூலு கொண்டுட்டு அங்கங்கே வருது, ஹெச்பிஓ டிஃபால்ட்டாக வந்துடுது. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு ஆப்பிள் டிவி ப்ளஸோட மகிமை தெரியல. ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு இங்கிலீஷ் கண்டென்ட் பார்க்குறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அடுத்தபடியாக ஈவன் பெட்டர், ப்ரைமை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னா அது வந்து ஆப்பிள் டிவி ப்ளஸ் நான் சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நல்ல நல்ல கண்டென்ட் சூப்பராக நிறையா இருக்குது. கமிங் பேக் டு திஸ் ஒன் டிவி சீரிஸ், அந்த ஆப்புக்குள்ளே போய் தேடி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ ஆப்வியஸ்லி நம்ம படம்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், ஆட் டு வாட்சஸ்லாம் கொடுத்துருக்கேன். எனக்கு ஃப்ளை மீ டு த மூனா அந்த மாதிரிலாம் ஒரு படம், அதெல்லாம் இவங்க ஸ்கார்லெட் ஜோஹான்சன் நடிச்சது, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி லைட் ஹார்ட்டட் ஒரு குயிக் பிஞ்ச் வாட்சிங், அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு வரிசையில் ரொம்ப நாளாக வாட்ச் லிஸ்ட்லேயே வச்சுருந்தது வந்து இந்த சைலோ. இது 2023 லான்ச் ஆன சீரீஸ். அதோட நெட்வொர்க், அதோட ரேட்டிங்ஸ் இதெல்லாமே பார்க்குறப்ப
சரி, லாஸ்ட் ஆஃப் அஸ் தான் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்து நாசமாக போச்சு. நம்ம கைவிடக்கூடாது, சைலோ நம்மளை கைவிடாது, நல்ல ரேட்டிங் தான் இருக்குன்னு தெரிஞ்சு அது 2 சீசன் வந்துருச்சு. அதோட ஃபஸ்ட்டு சீசன் ஃபஸ்ட் எபிசோட் நேற்று பார்த்தேன். அதோட ரேண்ட் தான் இது. நீங்கள் நினைக்கலாம் இந்த விஷயம் வரத்துக்கே நீ ஆல்ரெடி 5-6 நிமிஷம் இழுத்துட்டியாப்பா அப்படின்னு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். பட் ஆனால் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது தான் அதெல்லாம் சொல்ல வரேன் நான். சைலோ வந்து ஓப்பனிங்கே என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரிசர்வாயர்னு சொல்லுவோம்ல, சேமிப்பு கிடங்கு, அந்த மாதிரி ஒரு ரிசர்வாயரில் ஒரு ஹியூமன் எப்படி சொல்கிறது, பங்கர் பெட்டுன்னு அது மாதிரி ஒரு பெரிய பங்கர் சிட்டி அப்படின்னு சொல்ல போகிறது இந்த சைலோன்னு நினைக்கிறேன். ஸோ மனிதர்களால் பூமிக்கு அடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு டியூ டு அப்போக்லிப்ஸ் ஆர் சம்திங், ஒரு டிஸ்டோப்பியன், உலகமே அழிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஹியூமன் சிவிலைசேஷன் என்ன பண்ணுது அப்படிங்கிறது, அந்த அழிவுலேருந்து மீண்டு வர்றது, அந்த எவ்ரிதிங் இஸ் கேஸ்னால் அப்போ ஹியூமன் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறது தான் டிஸ்டோப்பியன். யூட்டோப்பியனா அப்படியே ஆப்போசிட், உலகமே அப்படியே செழிக்குது, மனித குலம் செழிக்குது அப்படின்னா கோல்டன் பீரியட் அது யூட்டோப்பியன். உங்களுக்கு தெரியும், பட் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி டிஸ்டோப்பியனா உலகமே டிசாஸ்டர்ஸாக அழிஞ்சதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வர கான்செப்டில் ஒரு பங்கர் சிட்டி மாதிரி மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷனே இருக்குது. வெளி உலகத்துக்கு, அதாவது அபோவ் த லேண்டுன்னு சொல்லப்படுற வெளியிலேயே வராமல் அப்படியே அடியிலேயே இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடம். அங்கேருந்து ஒருத்தர் எடுத்தோடனே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நான் வெளியில் போகிறேன்னு சொல்கிறாரு. எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க, அழுகுறாங்க. அவர் நினச்சி பார்க்குறாரு, அவரோட ஒய்ஃபு, அப்புறம் ப்ரெக்னென்சிங்கிறது எப்படி, அங்கே ஒரு சிவிலைசேஷனில் யார் குழந்தை பெற்றுக்கணுங்கிறது மேல் இடத்துலேருந்து ஒரு எப்படி சொல்கிற அப்ளிகேஷன்லாம் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி அவங்க ரிவ்யூ பண்ணி ஓகே நீங்கள் குழந்தை பெற்றுக்கு எலிஜிபிள்னு அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் குழந்தைய பெற்றுக்க முடியும். ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட்டு எல்லாம் சயின்டிஃபிக்லி இட்ஸ் குட் திங் தான் நான் சொல்லுவேன். டு பி ஹானஸ்ட், யாரால் வயபிளாக, யாராலுக்கு எமோஷ்னலி அண்டு ஃபைனான்ஷியலி அண்டு மெச்சூரிட்டி லெவலில் யாருக்கெல்லாம் ஒரு குழந்தைய வளர்க்குற அளவுக்கு அப்ரிங்கிங் அளவுக்கு ஒரு காம்பிடன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது அதுக்கான உரிமை இருக்குங்கிறது. உலகமே அழிய போகுது அப்படின்னா கண்ணாப்பினான்னு பெற்று அவங்களுக்குலாம் சாப்பாட்டு கஷ்டம் இல்லாமல் அந்த இருக்கிற ரிசோர்ஸை கன்ஸ்ட்ரைண்டாக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள், கவுண்டர் மெஷர்ஸ்லாம் தேவை தான். அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு பில்டிங்காக ரொம்ப எக்ஸிட் பண்ணிட்டு வச்சுட்ருக்காங்க. இந்த சைலோன்னு ஒரு இடம், அங்கே இருக்க செட்டப், அங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களே சொல்கிறாங்க ஒரு ஹிஸ்ட்ரி 140 இயர்ஸ்க்கு முன்னாடி ரெபலியன் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரியெலாம் அழிச்சிட்டாங்க, இப்போ நம்ம எதுவுமே ஹிஸ்ட்ரியே தெரியாமல் இருக்கணும். ஆல்ரெடி அங்கே ரெபலியஸ்னு ஒரு கூட்டத்தை அவங்க டிஸ்பேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, வெறுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அண்டர்கிரவுண்ட்லேயே இருக்கிற ஒருத்தவங்க, ஒரு உயிரினம், ஒரு மனித இனம், அங்கே இந்த ஹீரோயின், அதாவது ஷெரீஃபோட ஒய்ஃப்க்கு ரஷிதா ஜோன்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி நீங்கள் ஆஃபீஸில் மேபி பார்த்துக்கலாம். அங்கே அதுலேருந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் மேடம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிலிக், அதாவது முன்னாடி 140 இயர்ஸ்க்கும் முன்னாடி இருந்த ஒரு ஹார்ட் ட்ரைவ் மாதிரி ஒன்று, அதை கண்டுபிடிச்சி அதுலேயே ஒரு கீவேர்ட் பாஸ்வேர்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அது டேரக்டருக்கெல்லாம் போட்டு அதெல்லாம் என்னன்னு தெரியல. அது சம்டைம்ஸ் அப்போ தான் ஃபீல் ஆகுது. மேபி ஹாலிவுட் படங்கிறதெல்லாம் அவங்க பண்ணுற ஹேக்கிங்காக அவங்க பண்ணுற விஷயங்களும் ரொம்ப நம்ம ஒரு ஃபேஸ் வழியில் எடுத்துக்கிறோமோ, நம்ம ஊரில் நம்ம ஈஸியாக சிரிச்சிடுறோமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஹார்ட் டிஸ்க்லேயே கீழே ஒரு சின்ன லைப்ரரின்னு இருக்குது. ஓகே லைப்ரரியாக இருக்குமான்னு லைப்ரரி போடுறாங்க, ரூட் டைரக்டருக்குள்ளே போயிடுச்சு, ஃபைல்ஸ்லாம் ஆக்சஸ் ஆகிடுச்சு. என்ன ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஆனால் அதெல்லாம் சீரியஸ் விட்டு வெளியில் கொண்டு வரல. ஓகே ஃபேஸ் வழியில் அப்படியே எடுத்துகிட்டு போய் கடந்து போயிட்டேன். ஓகே ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஓகே அடுத்தது அப்படிங்கிற மாதிரி கதைக்குள்ளே இன்வெஸ்டாக போயிட்டேன். இப்போ நான் ரீகால் பண்ணுறப்ப தான் தெரியாது எவ்வளோ ஒரு டம்மஸ்ட் திங் அப்படின்னு, டம்மன் சென்ஸ் ஒரு சில்லியஸ்ட் திங் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ கம்மிங் பேக் டு திஸ், அந்த மாதிரி ஒரு ரிலிக்கை வச்சு அதை ஆக்சுவலி யூஸ் பண்ணக்கூடாது, வச்சுருக்கக்கூடாது, இன்ஃபார்ம் பண்ணணும், ஜுடிஷியரின்னு ஒன்று இருக்குது, ஜுடிஷியல் ஒன்று இருக்குது, அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இவ்வளோ விஷயம் கழிச்சு அந்த பொண்ணு ஃபைனலி வாட் ஷீ இஸ் எக்ஸ்போஸ்ட்னா அவுட் சைட் வேர்ல்டு எப்படி இருந்துச்சு, அங்கே வேர்ல்டு எப்படி இருக்குது, பச்சை பசேர்னு, அப்புறமேட்டா பறவைகள்லாம் பறக்க, வானத்தை பார்க்க, அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. டெசர்ட்லேயே இருந்தவங்களுக்கு டியூன் படத்தில் ஒரு கடலுங்கிற ஒரு விஷயமே ஒரு நம்ம குளிக்கிற அளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி, அவ்வளோ தண்ணி இருக்கும் அப்படின்னு, இந்த கண்ணுக்கு தெரிற இடத்துல எவ்வளோ உங்களுக்கு மணலாக இருக்கோ, டெசர்ட்டோட மண்ணாக இருக்கோ, அந்தமாரி கடல்னு தண்ணியாக இருக்குங்கிறது அவங்களுக்கு எப்படி நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயமா டியூனில் இருக்குமோ, அந்தமாதிரி வானத்துலேருந்து மழை பெய்யும், தண்ணி வானத்துலேருந்து வரும், அது ரொம்ப பியூர்னு சொல்கிறதாகட்டும். ஐ மீன் பியூர்ங்கிறத விட்டுருங்க, ஆனால் மேகத்துலேருந்து வானத்துலேருந்து தண்ணி வருமா அப்படிங்கிறது எவ்வளோ ஷாக்கிங்காக கேட்பாங்களோ, அந்த மாதிரி இதில் அந்த வெளி உலகம், அந்த ஸ்கை, அந்த ஓப்பன்னஸ்ஸே இல்லாமல் அண்டர் கிரவுண்ட்லேயே அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்லேயே இருந்து, கன்ஸ்டன்ட்டாக பங்கர் பெட் மாதிரி சின்ன குறுகிய இடத்துலையே இருந்து, அதில் ஒரு ஹைரார்க்கி மாதிரி இருக்குது. உமேஸ் அவங்களாம் ரொம்ப மேலே இருக்காங்க, கீழே 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 போ லேபர்ஸு, ஒயிட் காலர்ஸு, ப்ளூ காலர்ஸ், அந்த மாதிரி
அப்பப்போ இது போர்ட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இங்கிட்டு அங்கிட்டு. அவங்க தான் நினைக்கிறேன் ஒரு பேகேஜ் வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேர்ல்டு பில்டிங் டு பி ஹானஸ்ட் இருந்துச்சு. எனக்கே இது மேலும் மேலும் இன்னும் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு சிமிலரான ஒரு கதை வச்சுருந்தேன். வெளி உலகம் இட்ஸ் அன்ஹேபிட்டபிள் அப்படின்னா இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் டிசாஸ்டர் ஆகி கொடூரமாக இடிஞ்சு உடஞ்சி பச்சை பசேர்னு ஒரு டிஸ்ட்ரக்ஷன்லாம் அதுக்கப்புறம் என்னவோ ஆகுது. ஒரு ஏர்போர்ட் ஸ்ட்ரிப் ஃபீல்டு மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு எம்டிஎஸ்ட் ஒரு நம்ம ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கோம், ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம், அதெல்லாம் அபேண்டண்டாக சும்மா இருக்கும்ல, எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கும்ல. ஒரு காற்று அடிக்க அந்த டைமில் அண்டர் கிரவுண்டில் வாழ்கிற மக்கள் பங்கர்லேருந்து திருட்டுத்தனமாக யாருக்கு தெரியாமல் பிரேக்கிங் ஆகி வெளியில் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து எட்டி பார்க்குற ஒரு 4-5 பசங்க நைட்டு குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு அந்த எம்டிஎஸ்ட் ரோட்டில் ஒரே ஒரு வண்டியை மட்டும் இது பேர் வண்டியான அதை ரெடிலாம் பண்ணி அதை ஓட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கப்போ வெளியே மேலேருந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் அளவுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் அளவுக்கு பெருசாக ஒன்று வந்து இவங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அட்வென்ச்சரஸாக ஒரு ஜாலியான ஒரு ஃபேங் அவுட் பண்ணுற ஒரு திருட்டு பார்ட்டியிலேருந்து அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் சேவிங் உள்ள ஒரு இன்னும் அட்ரல் ரஷ் உள்ள ஒரு மிகப்பெரிய சேஸாக மாதிரி. அண்ட் தென் தே வில் கீழே அவங்க உயிர் தப்பிச்சு உள்ளே போனாலும் தே வில் பி காட் ஹேண்டட் தட் ரெட் ஹேண்டட் தட் வெளியில் போயிருக்காங்க. தே ஹவ் பீன் எக்ஸ்போஸ் டு த அவுட் ஏரியா. வெளியில் இருக்கவங்க வேற ஒரு டெரிட்டரி, வேற ஒருத்தவங்க வெளியில் ஓவரால் வேர்ல்டே வேற ஒருத்தவங்களோட டெரிட்டரி, அது அங்கே யாரும் வரக்கூடாது. அங்கே இருக்கவங்க உள்ளே இருக்கவங்கள பார்த்தா அவங்கள கண்டுபிடிச்சா அது அந்த பேசஸ்லாம் அழிச்சு அங்கே இருக்கிற ரிசோர்ஸ்லாம் எடுத்துப்பாங்கங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் லைக் அபோவ் த வேர்ல்டு அபோவ் த கிரவுண்ட் அண்ட் பிலோ த கிரவுண்டுன்னு 2 விதமான ஹைரார்க்கிக்லேயே 2 விதமான ஒரு ட்ரைப்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இப்படியே அடிச்சுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நான் ஒன்று உருவாக்கியிருந்தேன். ஸோ அந்த வேர்ல்டு பில்டிங் கிட்டத்தட்ட அந்த சைட் ஹவுஸை பார்க்க அந்த அண்டர் சிட்டின்னு ஒன்று நினச்சா அது எப்படி இருக்குங்கிறது என்ன ரொம்ப என் கற்பனையில் நான் என்ன வச்சுருந்தேனோ அதை விட இன்னும் எக்ஸ்டென்ஷனாக நிறைய விஷயங்கள் இதில் ரொம்ப அப்ளிகபிளாக பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நம்ம மேபி இன்னும் கொஞ்சம் ரீஃபைண்டாக டிராஃபிக் எழுதியிருந்தால் இந்த மாதிரி இருந்திருக்குமா, இந்த ஆன் பார் வித் திஸ் இருந்திருக்குமா, இல்லை இதை விட பெட்டராக எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருந்துச்சு. அது எல்லா கிரியேட்டிவ்ஸ்க்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களில் ஒருத்தனுக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. அடுத்தது கமிங் பேக் டு திஸ் ஒன். ஸோ வேர்ல்டு பில்டிங்காகவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அண்ட் தென் அதனால் நான் வெளி உலகம் போகிறேன், நான் மேலே போகிறேன்னு அவங்க சொல்லி அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. வேறு எத்தனைக்கும் நான் வந்து இங்கே க்ளீன் பண்ணணும்னு சொல்லி வெளில அனுப்புகிறீங்க, வெளில போகணுங்கிறவங்க தான் வெளில போக முடியும். அவங்க க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறீங்க, க்ளீன் பண்ணி தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் நான் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குதுன்னு அழுது ஃபீல் பண்ணவங்க எல்லாம் ஏன் கரெக்டாக போய் துடைக்கிறாங்க, அது எனக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை எழுப்ப தோணுதுங்கிற மாதிரி சொல்லி அவங்க சிம்பிளாக ஒன்று சொல்லுவாங்க, நான் மேலே போகிறேன், என்னால் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியல, ஏன்னா ஷி ஹாஸ் பின் பிட்ரேடு. இந்த மாதிரி ஒரு சில பேரை குழந்தைய பெற்றுக்க விட மாட்டாங்க அப்படின்னு என்ன ரீசன்ஸ் ஆப்வியஸ் நம்ம சொல்லலை. ஆனால் நம்ம சஸ்பென்ஸ் நல்லா எலமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருக்கேன், ஸ்பெக்குலேட் பண்ணுங்கன்னு ஆடியன்ஸ்ட்டு விட்றாங்க. நம்மள மாதிரி ஒரு சில பேருக்கு இங்கே குழந்தை பெற்றுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் ஒரு ப்ரொசீஜரில் பர்மிஷன்லாம் கிடச்சி பர்த் கண்ட்ரோலாக ரிமூவ் பண்ணாலும் ஆக்சுவல் பர்த் கண்ட்ரோல் ஹஸ் பீன் ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அது இவங்களே குத்திலாம் கிழிச்சு இவங்களே எடுத்து காட்டுவாங்க, பாரு இங்கே வச்சுருக்காங்க ஆல்ரெடி இன்னொரு பர்த் கண்ட்ரோலு, அதெல்லாம் சொன்னாங்க நான் விட மாட்டேன். ஆனால் அந்த ஹஸ்பண்ட் நம்ப மாட்டார், அவரோட புரிஞ்சிக்க முடியாது, காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஷி ஹஸ் பீன் எக்ஸ்போஸ் டூ மச், ஷி ஹஸ் ஸோ மச் ஆஃப் டேட்டா, ஸோ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு ப்ராசஸ் அண்ட் லெட் அதர் பீப்புள்ஸ் நோ. ஸோ அவங்க சொல்கிறப்ப அவங்க கொஞ்சம் கிராஷ் அவுட் ஆகி பிரேக் டவுன் ஆகி கத்துற மாதிரி மென்டலி பிரேக் டவுன் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் தென் அவங்க வெளில போகிறேன்னு சொன்னது உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரொசீஜர்லாம் நடக்கும். பட் ஷி வில் கம்யூனிகேட் வித் ஹஸ்பண்ட் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லுவாங்க, நான் வெளியில் போய் பார்க்குறேன், வெளியில் நான் நினச்ச மாதிரி நான் நினைக்காத மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ரொம்ப அன்ஹேபிட்டபுளாக ரொம்ப கொடூரமாக தான் வேர்ல்டு இருந்துச்சுன்னா நான் க்ளீனே பண்ண மாட்டேன், அப்போ உனக்கு தெரிஞ்சிடும். அதுவே நான் பார்த்த மாதிரி நான் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி உலகம் ரொம்ப அழகாக ஹேபிட்டபுளாக பார்க்கவே பச்சை பசேர்னு இங்கே காட்டுறது பொய் அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனை தொடச்சிட்டு நான் அந்த ரூஃபை அந்த உங்கள் பெரிய இடம் மாதிரி இருக்கும், கிளிஃப் மாதிரி இருக்கும், அதை தாண்டி நான் போயிட்டு என்னென்ன வெளில நடக்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு திரும்பி உனக்காக என் ஹஸ்பண்ட் உனக்காக நான் வருவேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த எமோஷன் இருக்குல்ல, அந்த வேர்ல்டு பில்டிங், அதோட டைனாமிக்ஸ் என்னென்ன ஸ்டேக்ஸு, பொலிட்டிக்கலி யாரெல்லாம் என்ன மோட்டிவ்ஸில் இருக்காங்க, இவ்வளோ விஷயத்த அழகாக காமிச்சு அவங்க போய் வெளியில் போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் பார்ப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் கான்டெக்ட் தெரியும். அவங்க வெளியில் போய் திரும்பி கேமரா கிட்ட வந்து அந்த சென்சாரை துடைக்கிறேன்னு அவங்க துடைச்சிட்டு ஸ்மைல் பண்ணுவாங்க. நான் நினச்ச மாதிரி வெளியில் உலகம் வந்து ரொம்ப அழகாக
பியூட்டிஃபுல்லாக பச்சை பசேல் தான் இருக்குது, உள்ளே காட்டப்படுறது பொய் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுமா அவங்க தொடச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நடப்பாங்க. நடந்து நடந்து டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க. எல்லாரும் ச்சே அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட அவங்க எலி மாதிரி அவங்க வெளில போகணும்னு நினச்சிட்டாங்க. அவங்க வெளியில் போக முடியுதா இல்லையா, அவங்களால ஹேபிட்டபிளாக இருக்க முடியலங்கிறது உள்ளே லைவாக பார்த்துட்டு இருக்கிறத நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளே காட்டப்படுறது எல்லாமே ஃபேப்ரிகேட்டடுங்கிறது ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரியும், உள்ளே இருக்க யாருக்குமே தெரியாது. ஸோ கீழே வரப்போ எல்லாரும் ஓ அப்படின்னு வைப்பாங்க. திரும்பி அவங்க ஏஞ்சி நடப்பாங்க. அப்போ ஹோப் இருக்குது அப்போ மேபி ஹேபிட்டபிளாக இருக்கும், வெளியில் ஆகிடுச்சோன்னு நினைக்கிறப்ப திரும்பி ரொம்ப தூரம் நடந்து போய் திரும்பியும் அவங்களால அந்த கிளிஃபை தாண்டவே முடியாது. அப்படியே அங்கேயே படுத்துருவாங்க. அந்த மாதிரி காட்டினோடனே எல்லோரும் சோகமாக கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோக்கு இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும். ஹீரோயின் தெளிவாக சொன்னாங்க, அதாவது ரஷீதா ஜோன்ஸ் தெளிவாக சொன்னாங்க, வெளியில் சப்போஸ் இது வந்து பார்க்கக்கூடிய ஹேபிட்டபுளாக இருக்கிற மாதிரி இல்லை, நமக்கு இங்கே காட்டப்படுறது உண்மைனா நான் துடைக்கவே மாட்டேன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னவன் ஏன் துடைக்கணும்? பிகாஸ் ஷி வாஸ் நாட் கம்பல் டு டூ எனி திங், ஷி இஸ் நாட் கம்பல் டு டூ எனி திங். அதனால் அதை மட்டும் எனக்கு ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான். பட் அண்ட் தென் அப்படி ஒரு விஷயம் யோசித்து 2 வருஷம் கழிச்சு அவரே ஒரு மாதிரி ஆகி அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷனை கண்டுபிடிச்சாருங்கிறத ஒரு ஓப்பன் அண்ட் அவுட் இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ரெலிக்குன்னு ஒன்று சொன்னால, இன்னொருத்தன்ட்ட கம்ப்யூட்டர் கை அவன் வந்து செத்துருப்பான் மர்மமான முறையில், ஆக்சிடென்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலி அது கொலை தான் அப்படின்னு இன்னொருத்தவங்க பார்த்ததா ஒரு என்ஜினியரை சொல்லுவாங்க. அங்கே தான் வராங்க நம்ம ஹீரோயின் ரெபெக்கா. அது நல்லா சரியான இன்ட்ரோவாக இருந்துச்சு. அதனால் இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலியமாக தான் தெரிய வரப்போது ஷெரீஃப் என்ன புதுசாக கற்றுக்கிட்டாரு, எதனால் அவர் வெளியில் போய் நினைக்கிறாரு அப்படின்னு. வெளியில் போய் நான் போய் என் ஒய்ஃபை நான் போய் பார்க்க போகிறேன், அது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வெளி உலகம் வாழவே தகுதினாலும் சரி, நான் அங்கேயே போய் நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துடுவேன், நான் என் ஒய்ஃபோட சேரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவார் அவர். ஸோ ஒரு வேர்ல்டு பில்டிங்காக ஒரு ஃபஸ்ட் எபிசோட் இவ்வளோ சூப்பராக இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியுங்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அது அப்படியே ஒவ்வொரு விஷயமும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு சினாப்சிஸ் மாதிரி அப்படியே உங்களுக்கு நான் ஒப்பிச்சுட்டேன் என்ன கதை எப்படி ஆச்சுன்னு. நான் ஆக்சுவலி நான் ஒவ்வொரு எந்த எலமெண்ட்டில் ரொம்ப ரசிச்சனோ, எந்தெந்த மூமெண்ட்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ண வச்சதோ, நிறைய யோசிக்க வச்சதோ, இப்போ யார் அதை கொலை பண்ணியிருப்பா அவனை, இப்போ இதுக்கும் கீழே அண்டர் கிரவுண்டில் லாஸ்ட்டில் அடியில் இருக்கிற இன்ஜினியருக்கும் என்ன சம்மந்தம், என்ன இப்போ ரெபக்காவுக்கும் ரஷீதா ஜோன்ஸுக்கும் ரெபக்காவுக்கும் என்ன சம்மந்தமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஷெரீஃப் என்ன கண்டுபிடிச்சிருப்பார், என்ன எக்ஸ்போஸ் ஆகிருப்பார், ஒருவேளை மேயர்னு சொல்லப்படுற அங்கே ஒரு ஹைலி பொலிட்டிக்கல் ஜுடிஷியல்னு ஒரு பாடி இருக்குது, அவங்க வந்து இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்களா, அவங்க ஏதாவது மானிட்டர் பண்ணுறத ஷெரீஃப் கண்டுபிடிச்சிட்டாரா, இல்லை வெளி உலகங்கிறது ஃபேப்ரிகேட்டடாக நம்ம காட்டப்படுதுங்கிறத உணர்ந்துட்டாரா, எதனால் அவர் ஷூராக நான் வெளியில் போகிறேன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்து டீட்டெயிலாக விட்டுருக்காங்க. ஃபஸ்ட் எபிசோட் நான் ஏன் சினாப்சிஸோட இந்த சென்ஸ் ஆஃப் சினாப்சிஸ் மோடில் நான் என்னென்ன பார்த்துங்கிறத பதிவு பண்ணுறேன்னா, இதுக்கப்புறம் இந்த கதை எங்கே வேணால் போகலாம், எந்த டேரக்ஷன்லாம் போகலாம், பட் ஐம் ஆல்ரெடி ரூட்டிங் இன் அ பர்டிகுலர் டேரக்ஷன் தான். இந்த கதை எதை நோக்கி போகணும், இதெல்லாம் இன்னும் தெரியணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லை சம்மந்தமே இல்லை இருக்குங்கிறது என்னோட அடுத்தடுத்த ரேண்ட்ஸில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது வந்து நான் சைலோஸை பற்றி என்னோட ஓவரால் ரேண்ட். ஹோப் யூ என்ஜாய் திஸ். நான் பேச ஆரம்பித்ததே நான் வந்து இந்த டிவோர்ஸ் இன்சூரன்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கணும், பட் தென் ஐ கேம் கம்ப்ளீட்லி நான் வந்து சைலோஸை பற்றியும் பேசிட்டேன். ஸோ இன்னும் நல்ல வீடியோ கூட எல்லாம் சந்திக்கிறேன். Until take up, bye bye, see you all, peace out.